அனுதினமும் இயேசுவோடு என்கிற இந்த தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். பிரியமானவர்களே, சங்கீதங்களின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலே இந்த 4வது வசனம் வரையும் ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் அவர்களுக்கு வருகிற ஆசீர்வாதங்களை எல்லாம் அங்கே சொல்லியிருக்கிறது. சங்கீதக்காரன் தாவீது மூலமாய் ஆண்டவர் தெளிவாய் அடுத்த காரியத்தையும் சொல்லி வைத்திருக்கிறார். துன்மார்க்கரோ அப்படி இராமல் என்று அடுத்த வசனம் ஆரம்பிக்கிறது. அதன் பிறகு இருக்கிற 2-3 வசனங்களை நீங்கள் பாருங்கள். உங்களுக்காக அந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4, 5, 6 3 வசனங்களையும் வாசிக்கிறேன். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருப்பார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களுடைய சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும் என்று வேதம் சொல்லுகிறார். வேதம் எப்பொழுதுமே ஒருபுற சாய்வாய் இருக்காது, 2 பகுதி. அதனால் தான் வேதத்தினுடைய இந்த வசனத்தை குறித்து சொல்லும் பொழுது இது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று 2 பக்கம் ஷார்ப்பாக இருக்கும். ஆகவே சமநிலையிலே எழுதப்பட்ட ஒரு அருமையான கர்த்தருடைய உயிருள்ள வார்த்தைகள் அடங்கிய புத்தகம்தான் இந்த வேத புத்தகம். ஆகவே ஆண்டவரை தியானிக்கிறவர்கள், ஆண்டவர் மேல் நேசம் வைத்திருக்கிறவர்கள், வசனத்தை நேசிக்கிறவர்கள், அவர்கள் பெற்றுக்கொள்கிற பாக்கியங்கள் காரியங்கள் எல்லாம் சொன்ன வேதாகமம் இந்த 1 அதிகாரம். அடுத்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாய் நடக்கிற துன்மார்க்கர்கள், பாவிகள், அவர்களுடைய நிலைமை என்ன? அவர்கள் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறாங்க. மறைந்த முன்னாள் முதல்வர் சொன்ன ஒரு காரியத்தை இப்போ சமூக வலைதளங்களில் இப்போ 2-3 நாளாய் பார்க்கிறோம். காற்று அடிக்கும் பொழுது பேப்பரும் பறக்கிறது, பறவையும் பறக்கிறது. ஆனால் காற்று நின்ற பிறகுதான் தெரிகிறது எது பேப்பர் எது பறவை என்று. காற்று அடிப்பது நின்னாலும் பறவை பறந்து கொண்டே இருக்கும். ஆனால் உயரத்திலே பறந்த அந்த பேப்பர் காற்றடிப்பது நிற்கும் பொழுது அது அப்படியே தரையிலே வந்து விழுந்துவிடும், குப்பையோடு குப்பையாய் சேர்ந்துவிடும். ஆகவே துன்மார்க்கர்கள் எப்படி இருக்காங்கன்னா பதரை போல் இருக்காங்க. காற்றடிச்சா பறந்து போகிற பதர். அவர்கள் நியாய தீர்ப்புல நீதிமான்களுடைய சபையில் பாவிகள் நிலை நிற்க முடியாது. இது எதற்கு ஆண்டவர் இங்கே நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார்? பல நேரங்களிலே ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்களும் நானும் உலகத்தில் ஏமாளி பட்டம் பெற்று ஆசீர்வாதம் இல்லாமல் போராடி கொண்டிருக்கிற ஒரு அனுபவம் தான் இருக்கிறது. ஆனால் துன்மார்க்கமாய் வாழுகிறவர்கள், ஊழல் செய்கிறவர்கள், லஞ்சம் வாங்குகிறவர்கள், அரசியல்வாதிகள், ஆட்சியாளர்கள், அவர்கள் எங்கேயோ உயரத்திலே வாழ்கிறார்கள். லட்சங்கள் கோடிகள் எல்லாம் அவர்களுக்கு சர்வசாதாரணமாய் கை கொடுக்கிறது. ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கிறார், அடுத்த கட்சி அவர்களை விலைக்கு வாங்க 10 கோடி 20 கோடி என்று நம்மளால் அதை கற்பனை கூட செய்து பார்க்க முடியும். அன்றாடம் சாப்பாட்டுக்கே இங்கே நீதிமான்கள் வருத்தப்பட்டு கொண்டு அடிக்கப்படுகிறார்கள். ஆஃபீஸில் லஞ்சம் வாங்காமல் நேர்மை தவறாமல் வாழ முடியவே இல்லை. அப்படி வாழ நினைத்தால் அவர்கள் இருக்கிற அந்த டிபார்ட்மெண்ட், அது ரெவென்யூவாக இருக்கலாம், அது காவல்துறையாக இருக்கலாம், அல்லது அது கல்வித்துறையாக, எந்த துறையில் எடுத்தாலும் லஞ்சம் நீக்கமர நிறைந்திருக்கிறது. அப்போ அங்கே இருக்கிற ஒரு சில லஞ்சம் வாங்காத அதிகாரிகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவருடைய நிலைமை பரிதாபமாக இருக்கிறது. அவர்கள் அப்படியே இருந்து கோடிகளிலே வாழ்ந்து அப்படியே மறைந்து போகிறார். அப்படியானால் நீதி உள்ள கடவுள் என்று ஒருவர் இருக்கிறாரா? ஏன் எனக்கு இத்தனை பாடுகள்? நான் நல்லவனாய் வாழ வேண்டும் என்று தீர்மானம் எடுத்தது தவறா என்று இன்னைக்கு பலரும் யோசித்து பலரும் வேதனைப்படுகிறோம். ஆண்டவர் அதற்குத்தான் முதல் சங்கீதத்திலே சொல்றார், ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது,
ஒரு நீதிமான்களுடைய சபை இருக்கிறது. இந்த நியாய தீர்ப்புல எல்லாரும் வந்து நிக்கணும். அன்றைக்கு துன்மார்க்கர்கள் இந்த ஊரை அடிச்சு உலையில போட்டவன்னு சொல்லுவாங்க. அவர்கள் எல்லாரும் நரக ஆக்கினை தீர்ப்புக்கு நேராய் தள்ளப்படுவார்கள். நிரந்தர அக்னியிலே போய் விழுவார்கள். ஆனால் ஆண்டவருக்கு பயபக்தியாய் நடந்து கஷ்டப்பட்டு வாழ்ந்தவர்கள் ஆபிரகாமுடைய மடியிலே மகிழ்ச்சியான இடத்திலே வாழ்வோம். அதை நம்பி நம் உள்ளங்களை தேற்றிக்கொள்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.